Good morning students. Today we are going to revise the lesson Unit 5 Animals in Daily Life. ஸோ ஆல்ரெடி நம்ம இந்த லெசனில் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளுமே நம்ம தெளிவாக நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அண்ட் தென் திரும்பவும் நம்ம உங்களுக்கு புரிஞ்சுக்கணும் அல்லது தெரியாதவங்களாம் பார்த்துக்கணும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் again we will repeat the lesson Animals in Daily Life. Okay. So what would you learn about this lesson? You can see in shortly learning objectives. பாடத்தில் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படிங்கிறத பற்றி இந்த லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் மூலமாக நம்ம சுருக்கமாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட், டு நோ அனிமல்ஸ் ஆர் யூஸ்ட் ஆஸ் அ ஃபுட் அண்ட் ஃபார் மேக்கிங் க்ளோத்ஸ். அதாவது விலங்குகளின் உடலில் அல்லது விலங்குகளிலிருந்து பெறப்படுகின்ற அந்த பொருட்களானது எவ்வாறு உணவுப் பொருட்களாகவும் ஆடைகள் தயாரிக்கக்கூடிய பொருட்களாகவும் கிடைக்கின்றன அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த லெசனில் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போகிறோம், தெரிஞ்சுக்க போகிறோம். அண்ட் தென் டு நோ ஹவு wool அண்ட் சில்க் இஸ் ப்ரொடியூஸ்ட். ஓகே, எப்படி கம்பளி ஆடைகளும் எப்படி பட்டு ஆடைகளும் எவ்வாறு தயாரிக்கப்படுவதற்கான வழிமுறைகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம லெசனில் தெரிஞ்சுக்க போகிறோம். தென் டு அண்டர்ஸ்டாண்ட் த ஹசார்ட்ஸ் ஆஃப் சில்க் அண்ட் wool இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் லேர்ன் ஹவு டு அவாய்ட் இட். ஸோ உல்லன் அந்த கம்பெனிலையும் சில்க் ப்ரொடக்ஷன் அந்த கம்பெனிலையும் என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸு அங்கே ஒர்க் பண்ணக்கூடிய ஒர்க்கர்ஸுக்கு ஏற்படுகிறது, அந்த ஒர்க்கர்ஸ்க்கு ஏற்படுகின்ற ப்ராப்ளம்ஸை நம்ம எப்படி ஹேண்டிலிங் பண்ணலாம், அந்த வரக்கூடிய அந்த டிசீஸ் எல்லாம் என்ன, அந்த டிசீஸ் காரணமான காஸ் ஆக்டிவ் ஏஜென்ட்ஸ்லாம் யார், ஸோ அதுக்குண்டான மெடிசன்ஸ்லாம் என்ன மாதிரியான மெடிசன்ஸ் நம்ம we can யூஸ் அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த லெசனில் தெரிஞ்சுக்க போகிறோம். தென் டு கெயின் நாலேஜ் அபவுட் அஹிம்சா ஆர் பீஸ் சில்க். ஓகே, ஸோ அஹிம்சா ஆர் பீஸ் சில்க் இஸ் ஒன் ஆஃப் த another one important type of a mechanism of silk production. So silk production, it is a this ahimsa silk can be produced in the region of Andhra Pradesh in the year of 1992 by Kusuma Rajaya அப்படிங்கிறவர் தான் first of all the process of ahimsa silk can be produced. Okay, then to understand the importance of animal production and their maintenance, விலங்குகளுடைய பாதுகாப்பும் அதனுடைய முக்கியத்துவமும் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த பாடத்தில் நம்ம டீட்டெயிலாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். Now let me see introduction of this lesson. Okay, in earlier classes you have studied how plants are used in our daily life. முந்தைய பகுப்புகளை நம்ம பாடத்தில் என்ன படிச்சிருக்கோம்னா எப்படி தாவரங்கள் மனிதனுடைய அன்றாட வாழ்க்கைக்கு பயன்படுத்தப்படுகிறது அப்படிங்கிறதும் படிச்சிருக்கோம். ஸோ now you are going to learn animals are useful in our daily life. எப்படி நம்ம இந்த பாடத்தில் இந்த பாடத்தில் மனிதர்களுக்கு விலங்குகள் எவ்வாறு பயன்படுத்தப்படுகிறது, எப்படி பயன்படுகிறது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகே, they are the greatest gift of nature. அதாவது விலங்குகளானது இயற்கையில் கொடுக்கப்பட்டுள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு கிஃப்ட், கொடை அப்படின்னு சொல்லலாம் விலங்குகளை. they are great economic importance to our nation. நம்முடைய நாட்டிற்கு மிகப்பெரிய ஒரு பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பொருளாக உயிரினங்களாக இந்த விலங்குகள் இருக்கின்றன. The animals contribute many things for our use as a food, clothing and transportation. அனிமல்ஸ் விலங்குகளானது நம்முடைய அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்கின்ற வகையாக உணவாகவும் ஆடைகளாகவும் மற்றும் இடப்பெயர்ச்சிக்கான ஒரு வாகனங்களாகவும் பயன்படுத்தப்படுகிறது. Let us learn the importance of animals and how to protect and maintain them. இந்த பாடத்தில் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம்னா எப்படி விலங்குகள் நம்ம பாதுகாப்பதற்கான வழிமுறைகள்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம லெசனில் ஸோ டீட்டெயிலாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். தென் அனிமல்ஸ் ப்ராடக்ட்ஸ் யூஸ் ஆஸ் ஃபுட். ஓகே, ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு இந்த ரொம்ப முக்கியமான ஒரு டாப்பிக்கு, விலங்குகளிலிருந்து பெறப்படுகின்ற உணவுப் பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி we can know which type of food materials can be getting from animals like birds and animals. So birds and animals can be getting the food materials like milk, meat, egg and then honey. So these materials can be used for our feeding conditions. The feeding materials products நம்ம என்ன பண்ணுறோம், யூஸ் பண்ணுறோம். First of all let me see milk. Okay, milk is white liquid food produced by the mammary glands of mammals. ஸோ மேமல்ஸுடைய பாடியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ப்ராடக்ட் என்னென்னா இந்த மெமரி கிளான்ஸ் தான் மெமலியன் அனிமல்ஸில். ஸோ மெமலியன் அனிமல்ஸில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஆர்கன்ஸ் மெமரி கிளான்ஸு. These mammary glands can be producing the milk. These milk can be feeding material of young ones. Okay, it is the primary source of nutrition for infant mammals. We use milk in our daily life for the following. நம்ம என்ன மாதிரியான பயன்பாடுகள்லாம் இந்த பால் பொருட்கள் நமக்கு இப்போ செய்கிறது அப்படிங்கிற பற்றி பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட் பாயிண்ட்,
Milk is a daily essential product which is obtained from animals like cows, buffaloes, goats and camels. மனிதர்களின் அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான ஒரு முக்கியமான ஒரு ஊட்டச்சத்து நிறைந்த உணவுப் பொருள் எதுனா பால் தான். இந்த பால் எங்கேருந்து கிடைக்குதுன்னா பசுமாடுகள், எருமை, ஆடுகள் மற்றும் ஒட்டகம் போன்றவற்றிலிருந்து நம்ம என்ன பண்ணுறோம், பாலை பெறுகின்றோம். தென் second point, the milk is necessary in our daily diet to prepare tea, coffee, ice creams, chocolates, sweets and other related products. Okay, அது பால் என்பது நம்முடைய அன்றாட தேவைக்கு முக்கியமான ஒரு ஊட்டச்சத்து நிறைந்த ஒரு உணவுப் பொருளாக இருக்குது. ஸோ இது அதோடு மட்டுமில்லாமல் பல்வேறு விதமான பால் சார்ந்த பொருட்களும் நம்ம தயாரிச்சிட்ருக்கோம். தே ஆர் காஃபி, டீ, ஐஸ்கிரீம்ஸு, சாக்லேட்ஸு அண்டு ஸ்வீட்ஸ், இனிப்பு வகைகள் எல்லாமே என்ன பண்ணுறோன்னா இந்த மில்க் பயன்படுத்தி தான் தயாரிச்சிட்ருக்கோம். தென் highly recommended nutritive food containing protein and calcium are made from milk like a paneer, cheese, cream, butter, ghee and curd. அதாவது இந்த பாலில் 2 விதமான ஊட்டச்சத்துக்கள் மிக முக்கியமான ஒரு வேலை செய்ய இருக்கின்றன. அது ஒன்று ப்ரோட்டீன்ஸ் அண்டு மினரல்ஸ். அந்த மினரல்ஸில் 2 important minerals will be present, highly activate our body. They are calcium and phosphate. Okay, so calcium and phosphate, it can be used for the formation of and regulation of bones and teeth. ஓகே, சரியா? எலும்புகள் மற்றும் பற்கள் உற்பத்தி ஆவதற்கும் அதோடு மட்டும் இல்லாமல் நல்லா ஸ்ட்ராங்காக மாறுவதற்கும் இந்த எலமெண்ட்ஸ் ஆனது பயன்படுத்தப்படுகிறது. தென் next we see eggs. The eggs are laid by female birds of many different species to produce their young ones like hen, duck, turkey and ostrich. ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போகிற next important animal given food materials like eggs. The eggs can be getting from some different types of birds like hen and then turkey and then duck and ostrich also. Okay, we use these in our daily life for the following. நம்ம பல்வேறு விதமான பயன்பாடுகளுக்காக இந்த முட்டைகளை நம்ம வந்து பயன்படுத்திட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், they are used in our daily diet to get energy and good health. இந்த முட்டையானது மனிதர்களின் அன்றாட வாழ்வுக்கு தேவையான ஊட்டச்சத்து நிறைந்த ஒரு உணவுப் பொருளாக இருக்கிறனால இது உடலுடைய ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. தென் இட் இஸ் ஹைலி நியூட்ரிஷன்ஸ் அண்ட் ரிச் இன் ப்ரோட்டீன். இந்த முட்டை பொருட்களில் அதிகப்படியான ஊட்டச்சத்து நிறைந்த உணவுப் பொருளான புரதம் நிறைந்து காணப்படுவதனால இது அதிகப்படியான ஆற்றல் நிறைந்தாக இருக்கும். ஓகே, தென் எக்ஸ் ஹேவ் 6 grams ஆஃப் ஹைலி குவாலிட்டி ப்ரோட்டீன். இது 6 கிராம் அளவே உடைய முக்கியமான அதிகப்படியான புரதங்களை உடைய ஒரு உணவுப் பொருளாக இருக்குது. A protein packed breakfast helps to sustain mental and physical energy throughout the day. மிக குறைவான அளவில் இருக்கக்கூடிய இந்த புரோட்டீனானது புரதமானது உடல் மற்றும் மன வளர்ச்சிக்கு ஆரோக்கியமான மற்றும் வளமையான உடல் வளர்ச்சிக்கும் தேவையான ஒரு பொருளாக இந்த புரதங்களானது இருக்கின்றன. தென் கன்சியூமிங் எக் டெய்லி இஸ் குட் ஃபார் எனி எக் ஏஜ் பீப்புள். தினமும் மனிதர்கள் எல்லா விதமான வயது நிறைந்த மனிதர்களும் முட்டைகளை எடுத்துக்கொள்வது மிகச்சிறந்த ஒரு செயல்பாடுகளாக இருக்கின்றன. ஓகே, நவ் லெட் வி see இந்த முக்கியமான ஒரு ப்ராடக்ட் ஹனி. ஓகே, the honey can be getting from honey bee hive. Okay, where from honey comes or how it is produced? Have you seen a bee hive where many bees are seen buzzing about? அதாவது எப்படி வந்து தேனானது உருவாகிறது, எப்படி நமக்கு தேன் கிடைக்கிறது, எப்படி அந்த தேன் கூட்டில் எத்தனை வகையான தேன் பூச்சிகள் காணப்படுகின்றன அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். The bees are collect nectars, sweet juices from flowers, convert into honey and store in their honeycomb. ஓகே, அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி வந்து ஹனி வந்து வருதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, the honey do not prepare by naturally. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா fully involved in the process of honey bees like worker bees. ஸோ ஒரு பீ ஹைவில் ஆர் பீ கோம்பில் ஹனி கோம்பில் 3 types ஆஃப் ஹனி பீஸ் வில் பி ப்ரெசன்ட். தே ஆர் queen bee and then drone bee and the another one workers bee. The queen bee and drone bee, it can be involved in the process of reproduction, but அந்த ஒர்க்கர் பீஸ் தான் அதிகப்படியான ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒர்க்கில் இன்வால்வ் ஆகக்கூடியது. என்னென்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கீப்பிங் த யங் ஒன்ஸ், கீப்பிங் ப்ரொடெக்ஷன், பாதுகாப்பு, அதோடைய எல்லா பயன்பாடுக்கும் அந்த யங் ஒன்ஸுக்கு தேவையான பாதுகாப்பு, உணவு அளிக்கிறது எல்லாமே செய்கிறது தான். அண்ட் இட் வில் பி கலெக்ட் த நெக்டர்ஸ் ஃப்ரம் அதர் ஃப்ளவர்ஸ். பூக்கள் இருக்கக்கூடிய அந்த இனிப்பு திரவத்தை எடுத்து வந்து சேகரிக்கக்கூடிய முக்கியமான வேலை. அண்ட் தென்
அந்த சேகரிக்கக்கூடிய அந்த நெக்டர்ஸை ஹனியாக கன்வெர்ட் பண்ணி நம்முடைய அந்த பாடி அந்த ஹனி கோம்பில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். அண்ட் தென் பீ ஹைவுக்கு தேவையான அந்த ஏரேஷன் வெப்பநிலையை குறைக்கக்கூடிய வேலை செய்யப்படும். அண்ட் தென் எப்போயாச்சும் அந்த ஹனி கோம்பானது டேமேஜ் ஆச்சுன்னா ரீப்ளேஸ் பண்ணி ரிப்பேர் பண்ணக்கூடிய வேலையும் இந்த ஒர்க்கர் பீஸ் தான் செய்யுது. ஓகே, now we will see the topics. ஹனி, அதை பற்றின பாயிண்ட்ஸ். ஹனி இஸ் a sweet liquid produced by honey bees from the nectar of flowers. தேனானது தேன் பூச்சிகள் உற்பத்தி செய்கின்ற அதை எடுத்து சேகரிக்கின்ற பூக்களில் உள்ள அந்த ஸ்வீட் மெட்டீரியல்ஸ் இருக்கு இல்லையா, லிக்விட் ப்ராடக்ட்ஸு, அந்த நெக்டார் தான் என்னவா கன்வெர்ட் ஆகுதுன்னா ஹனியாக கன்வெர்ட் ஆகுது. அண்ட் தென் இட் இஸ் எக்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம் பீ ஹைவ்ஸ் பை அஸ். அதுக்கப்புறம் அந்த பீ ஹைவில் ஹனி கோம்பு இருக்கு இல்லையா, ஹனி கோம்பில் கொண்டு போய் என்ன வேணால் ஸ்டோர் பண்ணுது. தென் second point, raw organic wild honey is extracted from selected hives by tribal honey hunters who collect it from the jungles. அதாவது காடுகளில் வாழக்கூடிய அந்த ட்ரைபல் பீப்புள்ஸ் தான் என்ன பண்ணுறாங்கன்னா, காடுகளில் இருக்கக்கூடிய அதிகப்படியான பெரிய அளவில் இருக்கக்கூடிய அந்த ஹனி கோம்பு ஹனி பீ ஹைவ்ஸ்லேருந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஹனியை கலெக்ட் பண்ணுறவங்களா இருக்காங்க. தென் ஹனி ஹேஸ் அ மோர் மெடிசினல் வேல்யூஸ் அண்ட் ஹைலி நியூட்ரிஷியஸ் ஃபுட். ஓகே, இது ஹைலி மெடிசனல் வேல்யூ. ஏன்னா கேட்டிங்கன்னா நம்ம ஆயுர்வேதிக் மெடிசன்ஸு, சித்தா மெடிசன்ஸு, யுனானி மெடிசன்ஸ், இந்த மாதிரியான மெடிசன்ஸில் என்ன பண்ணுறாங்கன்னா ஹனி வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டண்ட் ஒரு ஒரு இன்வால்மெண்ட்டான ஒரு முக்கியமான ஒரு பிளேஸில் இருக்குது. ஏன்னா இது ஹனி இஸ் ஒன் ஆஃப் த அனதர் இம்பார்ட்டண்ட் மெடிசனல் ப்ராடக்ட்டு. ஸோ அதோடு மட்டும் இட் வில் க்யூர் த அல்சர், இண்டஸ்ட்ரியல் அல்சர் அண்ட் மவுத் அல்சர்ஸ் அண்டு க்யூர் த என்னது சொல்கிறோம்னா நம்ம தீக்காயம் சொல்கிறோம் இல்லையா, பர்ன்ஸ். ஸோ இந்த மாதிரியான ப்ராடக்ட், இந்த மாதிரியான காசு பிரச்சனை எல்லாத்தையும் க்யூர் பண்ணுது. ஓகேவா? தென் இது அதோட மட்டும் இல்லாமல் இது ரொம்ப எல்லா விதமான ஏஜில் இருக்கக்கூடிய பீப்புள்ஸும் ஹனியை வந்து சாப்பிடக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ப்ராடக்டாக இருக்குது. டு நாட் அஃபெக்ட் எனி அதர் பீப்புள்ஸ். ஓகே, தென் அடுத்து நம்ம பார்ப்போம். டு யூ நோ த ஒர்க்கர் பீஸ் கலெக்ட் த நெக்டார் ஃப்ரம் த ஃப்ளவர்ஸ், தே நியூரிஷ் த யங் ஒன் அண்ட் ரிப்பேர் த பீ ஹைவ் அண்ட் ஆல்சோ ப்ரொடெக்ட் இட். இதை நம்ம சொன்ன அந்த ஒர்க்கர் பீஸோடைய செயல்பாடுகள் என்னென்ன சொல்லி பார்த்தோம்னா, இதெல்லாம் ஒன்று பீ ஹைவில் தேவையான அந்த ஹனி நெக்டர்ஸை கலெக்ட் பண்ணணும், அந்த ஹனியாக கன்வெர்ட் பண்ணணும். அதுக்கடுத்து பீ ஹைவில் இருக்கக்கூடிய யங் ஒன்ஸை ப்ரொடக்ஷன் கொடுக்கணும், அதுக்கு தேவையான ட்ரீட்மெண்ட், அதுக்கு தேவையான ஃபுட்டெல்லாம் வந்து அளிக்கணும். அந்த ஹனி கோம்பானது டேமேஜ் ஆச்சுன்னா ரிப்பேர் பண்ணணும். ஸோ அந்த ஹனி கோம்பில் இருக்கக்கூடிய அந்த ஹீட்டை வந்து க்யூர் பண்ணிக்கிட்டு க்யூலிங்காக வச்சுட்ருக்கு. இந்த மாதிரியான நிறையா ஃபங்க்ஷன்ஸை இந்த ஒர்க்கர் பீஸ் தான் செய்யுது. ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம மீட் பற்றி நம்ம நெக்ஸ்ட் டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம். அண்ட் தென் அதுக்கடுத்து ஃபர்தராக இருக்கக்கூடிய எல்லா பார்ட்ஸையும் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம், ரிவிஷன் பண்ணுவோம். ஓகே, தேங்க்யூ.